ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த மாதிரி சோளத்தினுடைய அந்த மேலே இருக்கிற கார்ன் ஹஸ்க் இருக்கு இல்லையா, அதை எடுத்து சூப்பரான ஒரு ஹோம் டெக்கர் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். அதுக்காக இந்த கார்ன் ஹஸ்கில் இருக்கிற அந்த ஒவ்வொரு ஹஸ்காக நம்ம இப்போ பிரித்து எடுத்துடுறோம். இதுக்கு கரெக்டான தமிழ் பேர் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதில் நம்ம இந்த ஒரு கார்ன் ஹஸ்காக எடுத்து இந்த மாதிரி டபுளாக கட் பண்ணி அதை இப்படி ஸ்குவீஸ் பண்ணி இப்படி நம்ம ட்விஸ்ட் பண்ணி டர்ன் பண்ணி எடுத்துட்டோம்னா, அப்புறமா ஊசி நூலுக்கு யூஸ் பண்ணுற அந்த நூல் இருக்கு இல்லையா, மெல்லிஸாக இருக்குமே, அதை எடுத்துட்டு பூ கட்டுறது எப்படி கட்டுவோம் நம்ம, அதே மாதிரியே இதில் நம்ம இப்படி சுற்றி எடுத்துகிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெட்டல் ஷேப் மாதிரி நமக்கு அழகாக கிடச்சிடும். இதை மாதிரி நம்ம இப்போ இன்னொன்றும் பண்ண போகிறோம். அதையும் திருப்பி நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்லி காட்டுறேன். அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இந்த கிராஃப்ட் நமக்கு கிடச்சிடும். உங்கள் வீடையும் அழகாக டெக்கரேட் பண்ண மாதிரி சூப்பரான ஒரு பொருளும் நமக்கு கிடச்சிடும். ஸோ இது நல்ல காய வச்சு இந்த கார்ன் ஹஸ்கை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ மக்காசோளம் சீசன் இருக்குது இல்லையா, அந்த சீசன் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அழகாக நமக்கு ஷேப்பில் ஒரு பொருள் கிடச்சிடும். இப்போ பாருங்கள், திருப்பி இந்த மாதிரி எடுத்துட்டு நமக்கு ஈக்குவல் ஹாஃபாக கிடைக்கிற அளவுக்கு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேன் மடிக்கிற மாதிரி லைட்டாக அப்படியே சென்டர்லேருந்து இப்படி லைட்டாக இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை நசுக்கி 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 அப்படியே ஒரு ட்விஸ்ட்டு, அப்படியே ஒரே ஒரு ட்விஸ்ட் பண்ணி அப்படியே இப்படி திருப்பி உல்டாவாக மடிச்சிடணும். மடித்து இது எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு திருப்பி நூல் எடுத்து நம்ம சுற்றி பூ கட்டுற மாதிரி ட்ரை பண்ணலாம். பூ கட்ட தெரியாதவங்க நீங்கள் நாட் மாதிரியே போட்டுடலாம். எப்படியும் ஒரு 3 நாட் போட்டுக்கோங்க, சரியா? நான் ஃபுல்லாக இதை நிறைய வாட்டி சுற்றிட்டு ஒரு 10 டைம் சுற்றிட்டு அதுக்கப்புறமா பூ கட்டுற மாதிரி நாட் போடுறேன். நீங்கள் நார்மல் நாட்டு 3 நாட் இல்லை 4 நாட் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாக உங்களுக்கு இந்த மடிப்பு கிளையாது, பிரியாது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம இதை பண்ணி முடிச்சாச்சு. இது மாதிரி நான் நிறைய இன்னும் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஷேப்போ இதை விட குட்டியாக ஒரு 4-5 பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கோங்க, இல்லைனா சார்ட் எடுத்துக்கோங்க, இல்லைனா இன்விடேஷன் கார்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை நல்ல ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதில் ஃபெவிபாண்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேங்க. எனக்கு இன்னும் சின்னதாக தான் வேணும் அப்படின்றதுனால நான் இன்னும் நல்லா இதை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த கார்ன் ஹஸ்க் ஃப்ளார் ஷேப் பண்ணோம் இல்லையா, பெட்டல் மாதிரி, அதை இதில் நீங்கள் அட்டாச் பண்ணலாம். இதில் பூ கட்டுற மாதிரி நூல் கட்டியும் அட்டாச் பண்ணலாம். ஆனால் எனக்கு அதை விட பெஸ்ட்டாக இந்த ஐடியா தான் தோணுச்சு. இது உங்களுக்கு டைம் சேவிங்காகவும் இருக்கும். அதனால் நான் இந்த மெத்தடே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இந்த கட்டிய எல்லா இதழ்களையும் இதில் வச்சிடுறோம். அட்லாஸ்ட் இது கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு சூப்பரான ஒரு பூ மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போது இதுக்கு உள்ளே இன்னும் கொஞ்சம் சின்னதான பெட்டல்ஸ் மாதிரி பண்ண சொன்னேன் இல்லையா, அதையும் இதில் ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இப்படி ஒட்டிடுறோம். ஃபெவிபாண்ட் எப்போவுமே 2 லேயரும் காஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒட்டணும், சரிங்களா? காயத்துக்கு முன்னாடி ஒட்டுறதுக்கு இது கம் கிடையாது, சரிங்களா? ஸோ இந்த ஃபெவிபாண்ட் ரிவ்யூ கூட நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஹஸ்க் எடுத்து அதை ரவுண்ட் ஷேப்புக்கு இந்த மாதிரி மடித்து அதுக்கு பின்னாடியும் ஃபெவிபாண்டை கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரெண்டுத்தையுமே கொஞ்சம் ஒரு 7 to 10 மினிட்ஸ் காய வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம சென்டரில் இதை வச்சு நல்லா ஃபிட் பண்ணி அட்டாச் பண்ணி வச்சிடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த நடுவில் இருக்கிற மகரந்தம் பூக்கு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு இது கிடைக்கும். ஸோ இதுக்கு மேலே திருப்பியும் கார்ன் ஹஸ்கை வச்சு இதை பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை 4ஆக மடிச்சிடணும். இந்த கார்ன் ஹஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம க்ரீப் பேப்பர்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு பேப்பர் நிறைய ஷ்ரிங்காக இருக்கும் பாருங்கள், அது மாதிரியே இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகும், எலாங்கேட் ஆகும். இது நேச்சுரல் க்ரீப் பேப்பருங்க. இது எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. க்ரீப் பேப்பர் பார்த்தீங்கன்னா அப்படியே கார்ன் ஹஸ்க் மாதிரியே தான், அதே ஃபங்க்ஷனிங் தான். ஸோ இது நேச்சுரல், அது டூப்பு. இது ரியல், அது டூப்பு. அப்புறமா இதை நம்ம இப்போ மடிச்சாச்சா, அதாவது கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதை இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படியே ரோல் பண்ணுறோம், ஓகேவா? இது ரோல் பண்ணிங்கன்னா அந்த பூக்கு நடுவில் நம்ம அந்த மகரந்தம் மாதிரி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு க்யூட்டாக இது ரெடி ஆகிடும். ஸோ பார்த்து நல்லா அழகாக மடிங்க. கொஞ்சம் கச்சா முச்சான்னு வந்தாலும் பரவாயில்லை, ஏன்னா நம்ம சென்டரில் தானே ப்ளேஸ் பண்ண போகிறோம், அதனால் அப்படியே ப்ளேஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து பர்பிள் கலர் எடுத்துக்கலாம். இந்த கிரேப் கலர் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னா ரீசன்ட் அடிக்ஷன் மாதிரி. இந்த கலரை நான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
பட் ஓகே, இது காலியாகிற வரைக்கும் இதை நான் சும்மா விட போகிறதில்ல. ஸோ இந்த கிரேப் கலரை நான் ஃபுல்லாக இதில் அடிச்சுடுறேன். ஏன்னா இது அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ரெட் வைன் கலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கலர். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ராயல் ரெட் வைன் கலர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கலர் இது. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் பிளாக் கலரை நல்லா பூசி பெயிண்ட் அடித்து எடுத்துக்கோங்க. அடுத்து இன்னொரு ரீசன்ட் அடிக்ஷன் எனக்கு கிடச்சிது, இந்த மெட்டாலிக் பவுடர். இதுவும் காலியாகிற வரைக்கும் இது வந்து யூஸ் பண்ணாமல் என் கை சும்மா இருக்காது. அதனால் இதையும் நான் என்ன பண்ணுறேன்னா, இது மாதிரி கம்ப்ளீட்டாக இதில் ஃபுல்லாக இந்த மாதிரி அங்கங்கே தூவி 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 ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுறேன். இது பெயிண்ட் காயறதுக்கு முன்னாடி அடிச்சிட்டிங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும், இல்லைனா நீங்கள் கம் யூஸ் பண்ணி ஒட்டுற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் கார்ன் ஹஸ்க் இருக்கு இல்லையா, மெலிஸாக இருக்கிறதா பார்த்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வத்தலும் தொத்தலுமாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி எடுத்துக்கணும். இது வந்து காய்ந்து சுருங்கியது. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா க்ரீப் பேப்பர் மாதிரி இதுவும் இருக்கும். இப்போ இதுக்கு ஃபுல்லாக நான் வந்து ஓப்பன்லாம் பண்ணாமல் அப்படியே மெல்லிஸாக இருக்கிறதுக்கு மேலேயே க்ரீன் கலர் கொடுக்குறேன். க்ரீன் கலர் டார்க் கொடுத்துக்கலாம், லைட் கொடுக்கலாம், டார்க் லைட் கலந்து கொடுத்துக்கலாம், ஆலிவ் க்ரீன் கொடுத்துக்கலாம், எந்த க்ரீன் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதில் ஃபுல்லாக க்ரீன் கலர் வந்து கொடுத்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் காய வச்சிங்கன்னா போதும், அந்த பெயிண்ட் வந்து காஞ்சிரும். சரிங்களா? ஸோ இதை ஃபுல்லாக இந்த மாதிரி காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா சென்டரில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி காம்பஸ் வச்சு நான் பண்ணுற மாதிரி 2 இடத்துல ஹோல் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு உல்லன் த்ரெட், எய்தர் அதே கிரேப் கலரு, இல்லைனா க்ரீன் கலர், இல்லைனா பிளாக் கலர், இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. டபுள் சைட் நாட் போட்டு எக்ஸஸாக இருக்கிற உல்லன் த்ரெட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த ஹேங்கிங்க்கான அந்த போர்ஷன் நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். இப்போது எக்ஸஸாக இருக்கிற அந்த த்ரெட்டையும் நம்ம என்ன பண்ணிடலாம், கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது இந்த சென்டர் பீஸில் நம்ம வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க லீவ்ஸ் எல்லாத்தையுமே இஷ்டத்துக்கும் நம்ம ஒட்ட போகிறோம் ரேண்டமாக. இப்படி தான் ஒட்டணும்னு இல்லை, உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் ஒட்டிக்கோங்க. ஆனால் அது வந்து ஒரு அழகாக இந்த மாதிரி ஒரு ஷேப்க்கு வர மாதிரி ஒட்டினால் போதும். அடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஃப்ளாரை இப்போ சென்டர் பீஸில் வச்சோன்னா எப்படி இது இருக்க போகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்காக ஃபெவிபாண்டையும் நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. கலர் காம்பினேஷன் நான் பிளாக், கோல்டு, க்ரீன், கிரேப் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து ஆரஞ்சு க்ரீன் நீங்கள் எடுத்துக்கலாம், எல்லோ எடுத்துக்கலாம், ஒயிட் எடுத்துக்கலாம். பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் உங்கள் ஹோமை டெக்கரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஃப்ளார் இதில் ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா நம்ம க்யூட்டான ஹோம் டெக்கர் ரொம்ப ஈஸியாக வீட்டிலே கிடச்சிடும். ஸோ இந்த கார்ன் ஹஸ்க் க்ரீன் கலரில் இருக்கிறது கொஞ்சம் லீஃபி டெக்ஸ்சர் வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நான் கொஞ்சம் ரோல் பண்ணி விட்டால் அது அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்காமல், அதாவது எப்படின்னா ஒரு புல் நிற்கிற மாதிரி இல்லாமல் ஒரு செடிக்கு அப்படியே வளைவு கொடுத்து நிற்கிற மாதிரி அழகாக கிடைக்கும். அதையும் நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அழகாக க்யூட்டாக இதை வந்து மடிச்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய ஹோம் டெக்கர் அப்படின்றது வீட்டிலே ரெடி. கடையில் பார்த்திங்கன்னா இது நிறைய காசு கொடுத்து நம்ம செய்கிற மாதிரி, ஐ மீன் பார்க்குற மாதிரி வாங்குற மாதிரி இருக்கும். பட் வீட்டில் ரொம்ப சிம்பிளாக இது நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இது வாலில் ஹேங் பண்ணி நம்ம பார்த்துடலாமா? ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள் கைப்பட பண்ணி வந்து சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு வந்து இந்த பார்டருக்கு வந்து மெட்டாலிக் கலர் இந்த மாதிரி கொடுக்குறேன். இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் இது எக்ஸ்ட்ரா ஒரு பியூட்டியை வந்து அந்த வால் டெக்கருக்கு கொடுக்கும். ப்ளஸ் இதில் ஏதாவது பாசிட்டிவ் கோட்ஸ் நீங்கள் எழுதணுன்னா, டுடே இஸ் அ நியூ பிகினிங், டுடே இஸ் அ லவ்லி டே அப்படின்னு ஏதாவது ஒன்று எழுதணுன்னா இதில் நீங்கள் எழுதி ஒட்டி வச்சிடலாம். சரிங்களா? அது எந்த இடத்துல ஒட்டணும் அப்படின்றத இந்த கார்ட்போர்டில் நீங்கள் ஒட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக க்யூட்டாக இது இருக்கு இல்லையா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை மாதிரி நீங்கள் இன்னும் 2, 3, 4ன்னு செஞ்சு டிஃப்ரெண்ட்டாகவும் பண்ணலாம். அந்த டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது எப்படி அப்படின்றத இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரியும் நீங்கள் இந்த ஷேப்பை வந்து கொண்டு வரலாம். சரிங்களா? அடுத்து இந்த மாதிரியும் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஒரே மாதிரி பண்ணி அதை ஒன்றா ஸ்டிக் பண்ணும்போது நமக்கு அந்த மாதிரி அழகாக கிடச்சிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பை.